நீங்க சொன்ன அந்த ஒரு 10 வருஷ இடைவேளை கூட இல்ல. ஓரளவுக்கு பெருசா பயங்கரமா போச்சா இல்லையா அப்படின்ற ஒரு ஒரு பீரியட்ல கூட 24 ரொம்ப அண்டர் ரேட்டட் ஃபில்மாவே நான் பார்க்குறேன். மேசிவ்லி. ஸோ அதுல அவர் பண்ணக்கூடிய அந்த ஆத்ரேயான்ற ஒரு வில்லன் ரோல் ரொம்ப ஒரு மெமரபிளான ஒரு நல்லா எழுதப்பட்ட ஒரு ரோல், நல்லா கனெக்ட் பண்ணப்பட்ட ஒரு ரோல். ஸோ அதுவும் ஒரு 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 என்ன சென்ஸ் ஒரு டைம் டிராவல் வச்சு பண்ண ஒரு ஃபில்ம் போது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்பேஸாவே நம்ம பார்க்கலாம்ல. மறுபடியும் இப்போ வெற்றிகள் வருது அப்படின்னா அது எது வழியாக வருது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அதுல ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, இப்போ சூரரை போற்று ஒரு முக்கியமான ஒரு ஃபில்ம். அது பேசக்கூடிய கருத்துக்கள், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஜெண்டர் பாலிடிக்ஸ் என்ன, அதுக்குள்ள அதாவது ஒரு தனி மனுஷன் என்ன வேணா பண்ண முடியும் அவன் மனசு வச்சா அப்படின்ற ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு ஃபில்ம் இல்ல அவருடைய ஒரு 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 சமுதாய பொறுப்பு ஒரு ஜெயபீம் அப்படின்ற ஒரு ஃபில்முக்குள்ள அவர் உட்கார்றதுனால அந்த படத்துல பேசக்கூடிய ஒரு அரசியல் எவ்வளவு வலு அடையுது, அங்க இருக்கக்கூடிய ஒரு குரல்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்குதுல அவர் இருக்கிறத வச்சு. சோ மறுபடியும் இந்த படங்கள் அந்த அந்த வெற்றி பாதைன்னு நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்பேஸ்க்குள்ள வந்தது கண்டிப்பா அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கறத மறுபடியும் நினைவூட்டுதுன்னு நினைக்கிறேன்.